கருங்காலி மாலை நம்ம இன்னைக்கு ஒருத்தர் கருங்காலி மாலைங்கிறாரு, இன்னொருத்தர் தேவதாரு மாலைங்கிறாரு, இன்னும் நிறைய சந்தன மாலை, துளசி மாலை எல்லாம் வந்தாச்சு. 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான விருட்சம் தெரிஞ்சது அப்படின்னாக்க அதுக்கும் உடனே அதை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மாலைன்னு தயார் பண்ணாலும் பண்ணிடுவா போல. மக்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிக்கணும். எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த கருங்காலியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்க, அந்த காலத்துல உரலாகவும் உலக்கையாகவும் பயன்படுத்தினார்கள். அதை வீட்டிற்கு கொல்லப்புறத்திலோ அல்லது வாயில் புறத்திலோ தான் பயன்படுத்தினார். வீட்டுக்கு உள்ள கூட அதை பயன்படுத்தல அப்படிங்கிறது தான் உண்மை. வீட்டினுடைய முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அதை வச்சிருந்தா. ஏன் அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் பவர், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ள வரவழைப்பதற்குண்டான ஒரு முறை அப்படிங்கிறது அந்த கருங்காலிக்கு உண்டு. இந்த கருங்காலி மரம் அப்படிங்கிறது அதிகமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அது சத்தியமான உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்காக நம்ம உடம்புல போட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த உடம்பு அதை தாங்கிக்கிறதுக்கான பலம் இருக்கணும். இன்னைக்கு கருங்காலி மாலையை போட்டுண்ட நிறைய நபர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய சில நபர்களை பத்தி சொல்றேன். முதல்ல ஒருத்தர் போட்டுக்கிட்டார், அவர் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சார், மிக முக்கியமான நடிகர். அடுத்ததாக ஒருத்தர் போட்டுட்டார், அவர் வேறொரு மனைவியோட தொடர்பு படுத்தி பேசப்பட்டு அவருடைய வாழ்க்கையை நிறைய ஒரு முரண்பட்ட சில விஷயங்களை சந்திச்சார். அதே போன்று மிகப்பெரிய ஒரு இயக்குனர், இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர்ல மிக முக்கியமான நபர். அவர் பெரிய பெரிய ஆட்களோட படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகரோட படம் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு அந்த வாய்ப்பை இழந்தார் அவர். இன்னைக்கு கால சூழ்நிலைகள்ல மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு தமிழகம் முழுக்க அவருடைய பெயர் அடிபடாத இடமே கிடையாது. அவர் இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்தினார், வெள்ளினால கட்டி அவர் போட்டுட்டார். அவருக்கு யார் அதை கொடுத்ததுன்னு தெரியல. அவருக்கு யாரோ ஏதோ பண்ணணும்னு நினைச்சு, நல்லது பண்றதா நினைச்சு அவருக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கா. பாவம், அவர் வாங்கி அதை போட்டுன்றதுனால இன்னைக்கு அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு இந்த தேர்தலில். இப்படி இந்த கருங்காலியை போட்டுக்கின்ற எல்லாருமே காலி அப்படிங்கிறது தான். கருங்காலி அப்படிங்கிறது காளிக்கு உகந்த பொருள். இந்த கருங்காலி 2 வகைப்படுகிறது, ஒன்று செங்காலி, மற்றொன்று கருங்காலி. இந்த கருங்காலி அப்படிங்கிறது நாம நினைத்ததை அடைவதற்கு, அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு சில மாந்திரிகர்கள் பயன்படுத்தியது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவளுக்கு தான் தெரியும். செங்காலி அப்படிங்கிறது குலதெய்வ வசியத்திற்காக பயன்படுத்தக்கூடியது. அந்த கருங்காலி, செங்காலி. கருங்காலி போட்டவன் கண்டிப்பா காலி ஆயிடுவான்.